வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், முக்கியமாக அவர்களுடைய உளவியல் சார்ந்த சிக்கல்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதிலும் முக்கியமாக தங்களுடைய வாய்ப்புகளை அவர்கள் எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பல சின்னஞ்சிறு விஷயங்களை பற்றி தான் பேசுகிறோம். என்றால் சிறிய கற்கள் இடறித்தான் நாம் பல சமயங்களில் பெரிய பள்ளங்களில் விழுகிறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய பாதுகாப்பு வளையங்களை உடைத்து விடுங்கள். எப்பொழுதுமே அந்த சேஃப் பிளே என்று சொல்லக்கூடிய அந்த வட்டத்திற்குள் இளைஞர்கள் உழல வேண்டாம். மாறாக நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு செயல்படுவது ஒன்று, உங்கள் திட்டங்களையும் மீறி நீங்கள் செயல்படுவது ஒன்று. இதை ரிஸ்க் எடுப்பது என்பார்கள். எல்லாவற்றிற்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வது, புதிதாக ஒன்றுக்கு நுழைந்து இது என்னவென்று பார்த்து விடுவோம் என்று நினைப்பது, அப்போது உங்களுக்குள் அதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு ஆற்றல் வெளிப்படும். நிறைய நேரங்களில் புதியனவற்றை கற்பதில் பலருக்கும் மனத்தடை இருக்கிறது. அவர்கள் என் வாழ்க்கையில் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒரு வரையறையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, சரி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பேன். நான் ஒரு பேங்க் வேலைக்கு போகிறேன்னா, சரி நான் ஒரு பேங்க் வேலைக்கு போவேன். இந்த மாதிரியாக சில திட்டங்களை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அந்த திட்டங்களினால் ஒரு பயனும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் சில சமயம் வேலை கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு லட்சியம் இருந்தால் அதை போன்ற அபாயம் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு குறைந்தது ஒரு 10 லட்சியங்களையாவது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 10 திசைகளில் எப்பொழுதும் நடந்து கொண்டிருங்கள். ஒரு திசையில் நடந்து கொண்டே இருந்து அதில் வெற்றி அடைய வேண்டும் என்று யாராவது சொன்னால் அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் அந்த திசையை நீங்கள் அடைவீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் நீங்கள் 10 குதிரைகளில் பயணம் செய்கிற போது ஏதாவது ஒரு குதிரை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எப்போவுமே ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியாக, ஒரு பன்முக ஆளுமையாக இருக்க வேண்டும். எனக்கு பாட்டு பிடிக்குமா, நான் போய் பாட்டு கற்றுக்கொள்ள முயற்சிப்பேன். எனக்கு நடனமாட பிடிக்குமா, நான் எங்கேயாவது போய் நடனமாடுவதற்கு முயற்சி செய்வேன். எனக்கு எழுதுவதற்கு பிடிக்குமா, நான் எப்படியாவது எழுத்தை நான் ப்ராக்டிஸ் செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு பயணம் செய்ய பிடிக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் பயணம் செய்வேன். ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமா, ஒரு புதிதாக ஒரு மென்பொருளை, ஒரு சாஃப்ட்வேரை நான் கற்றுக்கொள்கிறேனா, நான் அதை கற்றுக்கொள்ள முயற்சிப்பேன். அது எனக்கு இன்றைக்கு பயன்படுமா பயன்படாதா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய மூளை, என்னுடைய பிரெயின், அதனுடைய செயல்பாடு அது எப்போவுமே ஒரு முழுமையான செயல்பாட்டில் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருக்கிற போது உங்கள் மூளையினுடைய பெரும்பகுதி செயல்பாடு சுருங்கி விடுகிறது. அதனால்தான் எப்பொழுதுமே நீங்கள் ஏதாவது ஒன்றை, நீங்கள் ஒரு பிரைம் கோல் என்று சொல்வார்கள், அந்த முதன்மை நோக்கம் இருந்தால் நிறைய துணை நோக்கங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் அது சார்ந்து மட்டும் சிந்திப்பதை நிறுத்துங்கள். அதற்கு வெளியே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இலக்கில்லாமல் நடப்பவர்களே சிகரங்களை நோக்கி செல்வார்கள். எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு இலக்கோடு நடங்கன்ட்டு. இது எல்லாமே ஒரு ராங் டீச்சிங் என்று சொல்லக்கூடிய தவறான ஒரு பாதைகள். இலக்கு என்பது அடிப்படையில் ஒரு சில எண்ணங்கள் இருக்கும், நாம் இப்படி ஆக வேண்டும் என்று. வாழ்க்கையில் அதை மட்டுமே நீங்கள் உங்களுடைய ஆர்வமாகவும் செயலாகவும் நீங்கள் வைத்து கொண்டால் நீங்கள் சுருங்கி போய் விடுவீர்கள். அந்த இலக்கிற்கு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் அடுத்து என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் திடீரென ஒரு வெட்ட வழியை பார்ப்பீர்கள். நிறைய பேரிடம் நான் அதை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது உதாரணமாக ஒரு சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நிறைய பிள்ளைகள் எனக்கு தெரியும், பல வருடங்களை அதில் அப்படி இழந்திருப்பார்கள். அது தவறல்ல. ஒரு துறையில் நாம் வெல்ல வேண்டும் என்றால் அர்ப்பணிப்புடன் இருப்பது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதில் எதையுமே சாதிக்காவிட்டால் அல்லது சாதிக்க முடியாமல் போய்விட்டால் அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி வந்துவிடும். அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வி ஒருபோதும் வரக்கூடாது. மாறாக செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கிற போது ஒரு காரியம் வீழ்ச்சியடைந்தால் ஒரு உறவுகளை போன்றது தான். நீங்கள் ஒரே உறவை சார்ந்திருந்தால் அந்த உறவு முறிகிற போது எப்படி நொறுங்கி போய் விடுவீர்களோ அதே போன்றது தான் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே. அது மனித உறவுகளை போன்றது தான், ஒரு காதலை போன்றது தான். நீங்கள் உங்கள் நட்பு வட்டம் எப்படி பெரிதாக இருக்க வேண்டுமோ அதே போல் உங்கள் ஈடுபாடுகளும் பெரிதாக இருக்க வேண்டும், அக்கறைகளும் பெரிதாக இருக்க வேண்டும். ஒரு பாதையில் நடக்காதீர்கள். பல பாதைகளில் நடக்கக்கூடியவர்கள் தான் சிகரங்களை நோக்கி செல்ல முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது,
இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்திங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போது ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே
நம்ம பெண்களும் அதுக்கு இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறைய. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கு இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம், பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து, கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற மாதம் திருநெல்வேலியில் ஒரு பெரிய கலவரம் வருவதற்கான சூழல் ஏற்பட்டு, பிறகு காவல்துறையினுடைய சரியான நேரத்தின் தலையீட்டின் காரணமாக அது நின்று போய்விட்டது. அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனும் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் காதலித்திருக்கிறார்கள். அவர்கள் காதலை குடும்பத்தில் ஏற்கவில்லை. எனவே அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை அறிந்து அவர்களை தாக்குவதற்காக பெண் வீட்டார் பல ரவுடிகளையும் சேர்த்து கொண்டு அங்கே வருகிற போது, அந்த இளம் காதலர்களுக்கு அல்லது இளம் தம்பதிகளுக்கு திருநெல்வேலியில் இருக்கிற சிபிஎம் கட்சியினுடைய அலுவலகம் தஞ்சம் கொடுத்திருக்கிறது. அங்கே வந்தவர்கள் இந்த பிள்ளைகளை வெளியே விட வேண்டும் என்று சொல்ல, அதற்கு முடியாது என்று அடைக்கலம் கொடுத்த காரணத்தால் அந்த அலுவலகத்தையே அடித்து உடைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த மணமகன் அல்லது மணமகள் இருவரில் ஒருவர் அந்த கும்பலின் கையில் கிடைத்திருப்பார்களானால் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடும். சரியான நேரத்தில் காவல்துறை தலையிட்டு அவர்களை கைது செய்து இந்த மணமக்களை காப்பாற்றியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் காவல்துறை இப்படி செயல்பட்டு காப்பாற்ற முடியுமா? ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு கட்சி அலுவலகத்திலே அவர்களுக்கு அடைக்கலம் தர வாய்ப்பு இருக்கிறதா என்பன போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இது சென்ற மாதம் நடந்தது. இப்போது சென்ற வாரம் ஒன்று நடந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டிக்கு அருகில் வேளாண்புதூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கால்வாயில் ஒரு தலை மட்டும் கண்டறியப்பட்டிருக்கிறது. பிறகு பக்கத்திலேயே உடலும் கிடந்திருக்கிறது. அந்த தலையையும் உடலையும் கைப்பற்றி புலன் விசாரணை செய்கிற போது அழகேசன் என்கிற ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு இளைஞனினுடைய தலையும் உடலும் தான் அது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதில் புலன் விசாரணைகள் நடத்திய பிறகு ஒரு செய்தி தெளிவாக வெளிவந்திருக்கிறது. அதே போல் திருநெல்வேலியில் நடந்தது போல ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த இளைஞனும் இன்னொரு வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணும் காதலித்திருக்கிறார்கள். அதனை நிறுத்திவிட வேண்டும் என்று பிரபாகரன் என்கிறவர் சொல்ல, அதை கேட்காத காரணத்தால் தனியாக வா பேசலாம் என்று அழைத்திருக்கிறார். பிறகுதான் தெரிகிறது இந்த அழகேசன் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்.
தனியாக பேசலாம் வா என்று அழைத்துவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக ஒரு நீண்ட அருவாளால் அவருடைய தலையை கொய்து தலை தனியாகவும் உடல் தனியாகவும் போடப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த இளைஞனினுடைய உறவினர்களும் நாகை திருவள்ளுவன் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் அமைப்பினரும் அந்த ஆட்சியர் மாவட்டத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தி இப்போது அந்த புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் புலன் விசாரணை சரியாக இருக்கிறதா, யார் குற்றவாளி என்பதையெல்லாம் தாண்டி திரும்ப திரும்ப காதல் என்கிற ஒரு காரணத்திற்காக இந்த உயிர்கள் கொலை செய்யப்படுவது என்பது எத்தனை கொடூரமான சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. காதல் என்பது அவரவருடைய தனிப்பட்ட பிரச்சனை தான். இப்போது இதை எதிர்த்து திரைப்படங்களெல்லாம் வருகின்றன. நீங்கள் அப்பா அம்மாவின் கையெழுத்து இருந்தால்தான் பள்ளியில் சேர முடியும், அப்பா அம்மாவின் கையெழுத்து இருந்தால்தான் ஆதார் கார்டு கூட வாங்க முடியும். ஆனால் அப்பா அம்மாவின் கையெழுத்து இல்லாமல் எவனோ 4 பேர் கையெழுத்து போட்டால் திருமணம் நடத்தி விடுவது எப்படி சரி என்று சட்டத்தையே கேள்வி கேட்கிற சிலர் அதை திரைப்படமாகவும் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வருவதெல்லாம் காதல் கூடாது என்பதுதான். பெற்றோர் ஒப்புக்கொண்டாலே தவிர காதலை அனுமதிக்க முடியாது, அப்படி அனுமதித்தால் இப்படி உயிர் சேதங்கள் நடக்கத்தான் செய்யும் என்று ஒரு திரைப்படம் சொல்லுமானால் அது எவ்வளவு விரைவாக மக்களிடம் சென்று சேரும் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட திரைப்படங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் காதலை போற்றி எத்தனையோ திரைப்படங்கள் தமிழில் வந்திருக்கின்றன. சாதி வீழட்டும், காதல் வாழட்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கம். இதில் பெற்றோர் என்று சொல்லுவதெல்லாம் வேறு வேறு பெயருக்காக சொல்லப்படுகிற காரணங்கள். பெற்றோரின் பெயரால் பெற்றோரின் வடிவில் சாதிதான் முன்வந்து நிற்கிறது. எனவே மக்கள் வாழ வேண்டுமானால் சாதி ஒழிய வேண்டும். காதல் என்பது உயிர் இயற்கை, அதற்கு எதிராக சாதி நிற்பது என்பது செயற்கை. இதனை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பரப்புரைகள் தேவைப்படுகின்றன என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன.